அண்ணே வணக்கண்ணே. வாடா கண்மணி, என்னடா ரொம்ப நாள் ஆளே காணா? விஷயம் தான் தானே வர்றதுக்கு. ஓ இப்ப விஷயம் இருக்கா? ஆமாண்ணே. சொல்றா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பங்கஜம்னு ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கு. கொஞ்சம் இரு. இப்ப சொல்றா. அத என்ன பார்த்து கண்ணடிச்சுச்சுண்ணே. டேய் இருடா. இப்ப சொல்றா. நானும் பதிலுக்கு கண்ணடிச்சிட்டேனே. அடே ஒரு பொண்ணு கண்ணடிச்சா பதிலுக்கு நாமளும் கண்ணடிச்சா அதுக்கு பேரு நைன்ஸ். நம்ம எல்லாம் ஆம்பளைஸ். கண்ணடிச்ச பொம்பளைஸ கூப்பிட்டு கட்டி புடிச்சு இச்சுன்னு தாவாங்கட்ட நொறுகிற அளவுக்கு ஒரு 10 முத்தத்தை கொடுத்தா தாண்டா வாழ்க்கை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ணே நாள்ல நீ இல்லன்னா போ, நான் கொடுக்குறேன். அக்கா நாள்ல உங்க அக்கா இருந்தா வர சொல்ல, அவளுக்கு நான் கொடுக்குறேன். ஐயோ நாள்ல எப்பா உலக்கை புடிக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறாளே அம்மா. ஏண்டா டேய், தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு எல்லாம் ஊருக்கு ஒரு சின்ன வீடு தேவையாண்டா. டேய் இனிமே இங்க நின்னு நீ வேட்டி அவுத்துட்டு ஜெமினி பொம்மை மாதிரி நிறுத்திடுவேன். ஓடி போய் ஓடி போடா ஓடுறா. பை 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 பையா. இங்க பார், ஊருக்கு ஈயம் பூசுற மாதிரி இது ஒண்ணு தூக்கிறானுங்க. இந்த கர்மம் எனக்கு இருக்குடா. போடா. நீயா இத்தனை நாளும் உன்னை தப்பா நினைச்சிருந்தையா, இப்பதான் நீ உத்தம பத்தன. எது உத்தம பத்தன்னா? ஆமையா, இந்த மாதிரி சாப்பிடு. ஐயோ இன்னைக்கு என்ன ரொம்ப ஜில் ஜில்பா இருக்குது. சாரி காக்கா மாமா சங்கீதம். சந்தோஷமா இருக்கியா? பிரிச்சுறேன். கருங்குயிலே இன்னைக்கு கச்சே. அண்ணே டேய் போடா, இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். உன்ன பிடிக்கிறமா உங்களை கேட்டாங்க. டீச்சர் பொம்பளை கூட இல்ல. ஐயோ ஏம்மா, ஐயா ஏம்மா சர்பஞ்சி கட்டையான என்ன நம்ம அடி வாங்குற மலையாளத்துல என்றானா? இது மலையாளம் இல்ல, தெலுங்கு. தெலுங்கா? இந்த பாரு கன்னடம் வருது பாரு. ஐயோ உன் புருஷன் செஞ்ச வேலைய கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தாயே சுட சுட கொஞ்சம் சோறும் குழம்பு இருந்தா போடுங்க தாயே. சோறு இல்ல ஒண்ணு இல்ல பாப்பா. டேய் நில்றா. அவ என்ன சொன்னா? பசிக்குதுன்னு பழைய கஞ்சி கொஞ்சம் கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டா சாமி. சோறு இல்லன்னு சொன்னாளா? வாடா. ஏய் வாடிங்க. என்னங்க இவங்கிட்ட என்ன சொன்ன? சோறு இல்லன்னு சொன்னி. சோறு இல்லன்னு சொன்னியா? அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டமா? இல்ல கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன்டி, சோறு இல்ல போடா. ஐயோ மூஞ்சி பினாயில் போட்டு கடவுள் அளவுக்கு துப்பிட்டானே. என்னங்க நீங்க போட்டுட்டு போன வேட்டி சட்டை எங்கங்க? அதே வர்ற வழியில ஒரு பரதேசி பைய குளிர்ல வேட்டி சட்டை இல்லாம நடுங்கிட்டு இருந்தா, அவனுக்கு என் வேட்டி சட்டையை தானமா கொடுத்துட்டேன். பாரிவள்ளல் பரம்பரை நாங்க. அக்கா இந்த பாரிவளல் பரம்பரை தானமா கொடுத்தாரு வேட்டி சட்டை, அது இதான்னு கேளு. டேய் அடுப்படியில தேங்காய் மூடிய களவாண்டு திங்கிற பையன் நீ, பெரிய மனுஷனுக்கு போற இடத்துக்குலாம் நீ என்னங்க எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி. வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? ஏய் சொல்றாங்க. வேண்டாங்க, அதெல்லாம் தப்பு. இந்த வீட்ல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. முடியாதுடி. ஏய் புருஷனை எதுத்தா பேசுற நீ? கந்து கந்தா வந்து காக்காய் போட்டுருவோம் மகளே. ஆக்காய். ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. அம்மா என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. பொம்பளை போட்டு புரிய அடிக்கிறது. ஏய் நான் ஆம்பளடி. 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். குத்தி போடுவோம் மகளே, குத்தி. ஏய் பேன் போடி, இட்டு போடிச்சு போடு. இடுப்பு கிட்ட பலம் திம்மறி போடும். ஏய் ஐயோ ஐயோ ஐயோ. யாருக்கு மரியாதை நடந்துக்க. பிச்சு போடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன். நீங்க நின்னீங்கன்னா புகழ எல்லாரையும் வெட்டி போடுவேன். எல்லாம் பொண்டாட்டிக்கு பாய்ந்த பாசங்க. இங்க என்ன சத்தம்? அவன் தலையை நான் கொண்டு வந்துட்டேன் மறுவேளை. நில்றா டேய், நில்றா டேய். டேய் ஒரு வாரம் ஆனாலும் உன்னை சுத்தி புடிச்சு வெட்டாம நான் விட மாட்டேன். நில்றா. அம்மா தப்புச்சட்டா சாமி. இப்படி கொஞ்சம் காட்டு. அப்பா பூவாடே கும்முன்னு இருக்குது, உள்ள குழம்பு வாடே கும்முன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா? உங்களுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பு தாங்க. இத பாருங்க, தேங்காயும் புளியும் அரைச்சு கையெல்லாம் சவந்து போச்சு. இந்த செவந்த கைக்கு பின்னாடி ஏதாவது செய்வோம். கொட்டையெல்லாம் அரைச்சு எப்பா. அதாங்க புளியும் கொட்டைங்க. கொட்டையெல்லாம் எடுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்புல ஊத்திருக்கேங்க. ஓ அதான், எல்லாரும் புளிய கரைச்சு தான் ஊத்துவாங்க. நீ அரைச்சு ஊத்தி இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா? எந்திரே.
ஐயர மீனா சாப்பிடுறீங்களா? இந்த அரளிக்கொட்டையை உடைச்சு போடுறேன். இந்தா நீ சாப்பிடு. இல்ல நீங்கதான். இல்ல நீ சாப்பிடு. இல்ல நீங்கதான். நீதான். முதல்ல நீங்கதான். சாரி ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். சாப்பிடாதீங்க. டேய் அவசரத்துக்கு பிறந்தவனே ஏன்னா சாப்பிடுவது வேண்டாங்கற? அதுல விஷம் கலந்து இருக்கு. விஷமா? ஆமா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரளிக்கொட்டையை அரைச்சு குழம்புல போட்டுருக்காங்க. ஐயோ இல்லைங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. ஏடா வீலுடைய நீ வேணா இந்த கோழி கொடுத்து பாருங்களேன். கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறதுக்கு லேட் ஆகு. இந்தா நீ ஒருவா சாப்பிடு. நானும் செத்து போயிருவேன். சரி இந்த குடு. கொண்டாங்க குடு. சாப்பிடுங்க. ஐயோ இங்க பாருங்க, செத்து போச்சு. அடி பாவி, விஷம் கலந்த குழம்பையா வச்சிருக்க நீ? இல்லைங்க. என்ன நோல்லைங்க அப்படின்னு நான் திருப்பி திருப்பி கேட்டேன். அது என்ன கொட்டான்னு? அது புளியம் கொட்டான்னு என்கிட்ட மழுப்பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது அது அரளி கொட்டான்னு. ஒட்டை அரைச்சா நீ குழம்பு வைக்கிறேன். நான் பார்க்கிறேன். ஓடி ஏண்டி எமங்கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி, அவ பிறந்த நாடு இது. நீ கட்டுன புருஷனுக்கு அரளி கொட்டை இறக்கி வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகுறது? போடி. ஏய் என்னப்பா இது, கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆள பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 years பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய் நாங்க எப்பதாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ விட்டா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடே. போயா. தாலி வாங்க விட்டீங்க? ஆமா. ஏய் தாலி கொடுத்துட்டு போடே. பா வந்த வேலை முடிஞ்சது. 15 பாருங்க ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்ல. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட என்ன விளையாட்டு வேண்டி இருக்கு? உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார்ற. நல்லா உட்கார்ற. அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன். 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம் நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். டேய் அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருக்கு அந்த ஊரே கேட்டாடா கேட்டாடா பட்டா பூவாலும் கேட்டாடா கட்டி கேளா ஆயிரம் கேளு கேட்டாடா நிறுத்துறியா? நிறுத்துறியா? அடே ஏண்டி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு உங்கள்ட்ட முதல் 4 சாத்தானா? யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்தற மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிச்சீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். யாரா சைக்கிள்? அண்ணே இவங்க வரல. என்ன மாட்டி விடுங்க பாக்குறேன். பஸ் ஸ்டாண்ட் இருந்தா வாரீங்க. ஆமா. என் வீட்டுக்காரர் அங்க பாத்தீங்களா? இல்லையே. 2 மணி நேரம் ஆச்சு, போன மனுஷனை இன்னும் காணோங்க. ஆமா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு? குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வர சொல்லி அண்டாவை கொடுத்து அனுப்பிச்சேன். போன மனுஷனை இன்னும் காணோம். யோ அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா எங்கேயும் அண்டாவை காணோம்? அண்டாவை வச்ச தண்ணிய அடிச்சேன்.
குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம், இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே. நானா பொறுப்பு இல்லாதவன்? வாத்தியார, நான் அப்பவே சொன்னேன் குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு. குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவதான் சொன்னான். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போகாதே. இந்த காம்பவுண்டுக்குள்ளார என் மான மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கிறிய பாவி. யாரடி பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதனவான்களே, எல்லாரும் வாங்க. வரமாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க நிக்கிற 2 பேருக்காவது சொல்றேன். அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே சால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்ப கொடுத்து அனுப்புனாலா? கவுண்டர் சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. பொம்பளைக்கு பொறுப்பு வேணும். அண்டா கொடுத்து பொம்பளை சாகா கடைக்கு போகணும், ஒரு சொம்பு வேணும். அட கையில கொடுக்க வேண்டாம், அண்டா கொள்ள போட்டு கொடுத்தா அது பார்த்து போகுது. சாராய வாசனை கண்டுச்சுன்னா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. பேசாம படு. இங்க யாரும் சாட மாடியா பேச வேண்டிய தேவையில்லை. வேணும்னா நேருக்கு நேரா மோதிக்கலாம். நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன், 2 கையிலையும் சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான். நீங்க சொல்றீங்கிற மரியாதைக்காக நான் போறேங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறங்க. குட்டு நைட்டுங்க வர்றேங்க. பொட்டி மட்டும் பெருசா இருக்கு, எட்டனா கூட பொட்டி இல்ல, அப்புறம் எதுக்கு பொட்டி? அலுமினிய பாத்திரம் இதை வச்சுட்டு மாறுபாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு, தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே. இதெல்லாம் எதுக்கு? இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. அடியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற? 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி. எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி நாண்டி வச்சிருக்க. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஓ, பெரிய ஔவையாரு பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாடி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது. ஏன் இந்த உலகமே குடிக்குது? ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான், அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான். குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு. ஏய், அழக பத்தி மட்டும் நீ பேசாத. இந்த சூரியகுமாரனை பார்த்து கேட்கிற கேள்வி அடியுது. கொப்பை இருக்கானே சொரி நாய் தலையன், அவனுக்கு நான் மோசமா? கொம்மா இருக்காளே வாயது காததுன்னே தெரியல, அவளுக்கு நான் மோசமா? உன் தம்பி இருக்கானே, அவன் மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு நான் மோசமா? இந்த மூக்கு இருக்கே, இந்த மூக்கு, இதுக்கு இணையாகுமா உங்க குடும்பம்? யோ நில்லியா, கறி வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா. என்ன விக்கல்? அட பாவி மனுஷா, 20 ரூபாய் கொடுத்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்கிற? அடுப்பு கறியா? நான் அப்பவே நினைச்சேன், என்னடா 1 ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு. எங்க அத குடு. இந்தாயா. ஏம்மா, இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது? ஒண்ணு செய்யலாம். உடனே செஞ்சிரு. உட்காரு சொல்றேன். அடுப்பறியா வாங்கிட்டு வர சரி? பாவி மனுஷா, உள்ளவா. உனக்கு சூடு வைக்கல, என் பேர் அமுதா இல்ல. அடியே, நீ சூடு வச்சாலும் சரி, என்ன அடுப்பு மேல ஏத்தி உட்கார வச்சாலும் சரி, கவுண்டன் கவுண்டன் தான். ஏய் குருவமா, ஏய் குருவமா, இத வந்துட்டனுங்க. கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசியாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்குன்னா நீ பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானுங்களே போட்டீங்களே. பதிலுக்கு பதில் பேசுற நீ பேச மாட்டேன். வாய் திறக்கூடாது. திறக்க மாட்டேன். மூடிக்கிட்டே. நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி செய்யலாமா? வாயை திறந்து பேசண்டி. வாயை திறந்து திட்டுவீங்களே. அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிங்க. வாயாடி, இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மசமசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சீ, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கையேடுறி ஏடுறி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட், பிளடி கண்ட்ரி வைஃப். மே ஐ கமிங்?
பக்கத்துல வாயா. என்ன மேன் இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். டிபேட்ஸா? நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே. எஃப்ஐஆர் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேடம். என்னதான் கேட்டாங்க? சரி சொல்லு. பண்ணியாச்சு மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இவர் ஏடி சிங்கமுத்து. யா மேடம்? He is my husband மேடம். நோ மேடம், she is my wife. நான் தான் சொல்லிட்டேன். வெரி குட். சரி விடு. இன்ஸ்பெக்டர் ராஜன் வந்துட்டாரா? வரல மேடம். என்ன கேட்டாங்க? இப்போ வந்துருவாரு மேடம். ஓகே. அடங்க. என்னாச்சு? இது ஒண்ணு இல்ல, இந்த பேப்பர் வெயிட் தூக்கி வா. அப்படியே ஒண்ணு எரிஞ்சனா. இந்த மரப்பெல்லாம் வீட்ல. ஏய், நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா, இத நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா, ட்ரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா, நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய், வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் a minute. இந்த வர்றேன். என்னங்க? ஏய், உட்காராத, நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல 2 பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகாய் பரம்பரை. உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய், எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடே. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்பன் குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவுல இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய், நீ வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தன கடன் அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசெல்லாம் கிளறாத. சாரி சாரி, கொள்ளு ரசமும் பிரண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட துவையிலுமா? ஏண்டி, உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை என்ன நீ மறக்கலையா? உங்க ஆத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட, அதையும் என்ன நீ விடலையா? ஏய், காலையில வச்ச கோழி குழம்பு. அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி, தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுல இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய, நீ வழங்குவியாடி? உங்க வாய்க்கு பிரண்டை எல்லாம் போது, வாங்க. என்னது எனக்கு பிரண்ட வாங்கண்ணா. அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா, ஒரு ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா. டேய், வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா, வேற மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ, நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா, உன் கையினால குடிச்சினா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா ஆஹா மகா, ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னண்ணே? நமக்குள்ள என்னவா? இவன் என்ன டூயினோடா? மகா, நீ நல்லா உரசி கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் ₹1,00,000 எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருவியாக்க. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன்.
இதான் எங்க வீடு. உள்ள வாங்க. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன் தான். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட? உன் சிநேகிகளை எல்லாம் தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காளும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டியா லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசுற தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவை அவுத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன். கேட்டாருங்களா? இவள புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, மாமா, உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி, தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சபதம் படம் எடுத்த புரொடியூசரு 10 பைசா வீட்டுல இல்லையா. வெறும் ஈயத்தை பூசி எப்படி பிழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுத்தானே நான் பெற்றிருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரி. பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அத கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவ அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளே. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா. ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா. டான்ஸ் நிறுத்து. கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேர் என்ன? ஒப்பர போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா. அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, சுடலை இல்ல. எப்பத்தான் வந்தீங்க? அடியே வாடி வாஜாதி, அத்தை வந்திருக்கீங்க. வாஜாதி, உள்ள வாங்கம்மா. இதுதான் கடையா? பின்ன இது வடையா? சைக்கிள்லாம் வச்சிருக்கீங்க? சைக்கிள் வச்சிருக்கேன். சைக்கிள் கத்து கொடுங்க மாமா. சைக்கிள் தானே, ஓட்டிடுவோம். யார் இது? இது வேலைக்காரனாயே. அந்த பக்கத்துல தினம் 50 பைசா கொடுப்பேன். எச்டி வச்சு எடுத்து குடிச்சிருவான். தேச நாய அந்த பக்கத்துல போய் வா 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 வா. டேய், என் மொட்டாட்டி கேட்டானா சுடலமான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உடனே கொண்டு சும்மா புதுசா வந்த பொண்ணு முறைச்சு முறைச்சு பார்க்க அந்த பக்கம் திரும்படா. மூஞ்சி முகர கட்டியும் பாரு. வா பிடிச்ச மாமா. பிடிச்சுக்க. அவனை பார்க்காத. வெறும் போக கூடாது. இந்தாங்க விளக்கமாறு சாத்துங்க. போறேன், போய் சாப்பிடு. நான் வரேன். ஏறு. அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை பிடிக்காதே. போலாமா? வா வா. போலீஸ்காரன் சாப்புன்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடிரு. அக்கம் பக்கம் பார்க்காதே.
ஐயோ ஓட்டிடுவா போல் இருக்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம். ஏன் மாமா என்ன பிடிச்சிங்க? நான் நல்லா தானே ஓட்டுறேன். எங்க நீ நல்லா ஓட்டுற? ஏன் பாரு இப்படி அப்படி ஓடிக்கிற. சைக்கிள் என்ன சாதாரணமா? ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம். சைக்கிள் ஓட்டுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. இறங்க, நான் நல்லா கத்து தர்றேன். ரைட்ல ஓடிச்சுக்க, லெப்ட்ல ஓடிச்சுக்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. போ, பின்னால் சாஞ்சுக்க. அப்படித்தான் ஓட்டு ஓட்டு நல்லா. நீ கத்துக்கிட்ட, நீ கத்துக்கிட்ட. என்னடி இது? என்ன இது? மாமா தான் எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தர சொன்னா. வீட்டுக்கு வாயா, வீட்டுக்கு வாயா. ராத்திரி கொண்டு கவனிச்சுக்கிற. எத்தனை நாளைக்கு நீ சிங்கிளாவே ஓட்டிட்டு இருக்கிறது? இன்னைக்காவது டபுள்ஸ் போலான்னு நினைச்சு அதுக்குள்ள நீ வந்துட்டியா? இன்னைக்கு டபுள்ஸ் போக விட்டீங்க, நாளைக்கு உங்க ஆத்தாலையும் ஏத்தி வச்சு ட்ரிபிள்ஸ் போவாரு. அன்னைக்கு பாருங்க, உன் பின்னாலே ஓடி வந்தாடா. மாமா காஃபி. ஜோதி, காபி நீ எடுத்து வந்தியா? காபி இருக்கட்டு, உட்கார். ஓ, உட்காரு கிடம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ உட்கார் ஜோதி, உட்கார் ஜோதி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே. பூவோடு தேனாக ஓ மாசி மாசம் ஆளான பொண்ணு. ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி போயிரு. என்னடா அண்ணி நோண்டின்ட்டு? நான் விளையாட்டு கூப்பிட்டேன். என் சம்சாரத்தை கொடுத்தா நீ விளையாடுவியா? இல்லண்ணே, நீங்க மட்டும் விளையாடுறீங்களா? விளையாட்டா? இந்த பாரு தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. சிவன் கோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி, என் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா? இல்ல நான் கேக்குறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு. போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா. எப்போ நீங்க தானே போவீங்க? இப்ப நீ போக மாட்டியா? டேய் போடா, தேங்காய் அடிச்சு போடா, போடா. ஒளிஞ்சாம்பா. ஜோதி, ஜோதி, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எருமை பால் எவ்வளவு கறக்குறாங்க? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆஹா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கல்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியும். போடுங்க. தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுங்கள். இல்லன்னா இங்க. அப்படி போடுங்க, போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க மீனை பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதையும் கடிச்சுக்கங்க. நான் தண்ணி 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 குடிங்க. சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணி வாங்க. எப்பவும் சீக்கிரமா வந்துருவாரு. இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணுமே? அண்ணி, அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு, நம்மள அப்படி பாராட்டுவாரு. ஆமா. அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. அந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறே? நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சிட்டுமே. பூண்டாக்கு எங்க அண்ணனே இவன் கண்டுபிடிச்சு பாருங்க, பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். டேய், நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சியாடா? எங்கடா எங்க அண்ணன்? உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய், எங்க அண்ணனை கோழி குழம்பு ஊத்துனியாடி? ஊத்துனங்க. அந்த பெரட்ன கோழியை வச்சியாடி? ஏன் கையாலே ஊட்டி விட்டேங்க. உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்ல, எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. கோழி போனா மயிர் போச்சுடா. எங்க அண்ணன் கிடைப்பாரா? 40 ஏக்கர் கிடைக்குமா? ரத்தத்தின் ரத்தம், என் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பை கவனிச்சீங்களா? கவனிச்சங்க. ஏய், எங்க அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலமா கேட்டாரா? ஏன் கையாலே மடிச்சு வாயில வச்சங்க. லைட்டா தூக்க வருதுன்னு மடி மேல படுத்தாரா? ஏன் மடியில தான் தூங்குனாருங்க. நீ எழுப்பி விட்டியாடி? இல்லங்க. ஏய், எழுப்பி கிளப்பி விட்டுனா பல்லெல்லாம் தட்டி போடுவாமா. எங்க அண்ணனுக்கு இல்லாத மடி இந்த மடி எதுக்குடா? எங்க என் உடன்பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? ஐயோ, காட்டுங்கடா எங்க அண்ணனை. அண்ணா, 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 என் உடன்பிறப்பு, என் ரத்தத்தை காட்டுங்கடா எங்க அண்ணனை. ஏய், வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல், நீயாடா எங்க அண்ணன்?
உன்னை இந்த ஊர் எல்லையிலே இருக்கக்கூடாது சொன்னா இல்லையா? இவன் தான் கூட்டியாண்டா. இவன் எங்க அண்ணனாடா? ஐயோ இவர்தான் அருணாச்சலம் சொன்னாரு. இங்க ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்காரு. என்ன இது பத்திரம்? ஏண்டா என்ன எனக்கு அமெரிக்காவே எழுதி கொடுத்தேன்னு நினைப்பா? அவன் கேட்டா நான் போட்டேன். என்ன நீ போட்ட? ஆசையோட சாராயம் குடிச்சிட்டு வந்தேன், கோழி குழம்பு சாப்பிடலான்னு, அத்தனை இவனுக்கு போட்டியாடி. ஐயோ நல்ல பசி, பிரமாதமா இருந்தது. ஒரு வெட்டு வெட்டிவிட்டேன். நீ வெட்டுறது தப்பு இல்லடா, வீட்டுக்காரன் தான். எனக்கு நீ 2 எலும்பாவது வச்சுக்கலாம் இல்லடா? இது என்னடா இது? சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க. நீ விளக்குவியாடா? படங்க, இவன் எங்க அண்ணனாடா. இங்க பாருடா, இங்க பாருடா. நீங்க 2 பேரும் இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. ஓடுங்கடா, ஓடுங்கடா, ஓடு. வெத்தலை பாக்கு நீ மடிச்சு கொடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி ஊட்டியா? மடியா நீ படுக்க வச்சியா? நீ அடியாய் சிக்கிறேன். நீ கொண்டு விடுவேன், கொண்டு விடுவேன். என்ன வேலை போகும்? 200 ரூபாய் போகும். 10 குறைச்சிட்டு 190 எடுத்துக்குவியா? இந்த எடுத்துக்கோ. ஆனா எல்லாருக்கும் சாராயம் கொடுக்கணும். இவனுக்கு தான் முதல்ல ஊத்தி விடணும். இல்லன்னா எழுந்திருச்சு இடைஞ்சல் பண்ணுவான். டேய், ஆண்டிய பண்ண அகில உலக ஃபேமஸ்ரா. அன்னதானம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா சாராயம் தானே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்பம் பண்றேன்டா. மாமாவா, மச்சாவா, அண்ணவா, தம்பிவா, ஊத்துங்கோ, குடியுங்கோ. ஐயோ 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 ஐயோ, என்னை விட்டு போயிட்டே. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். என்ன பெத்த ராசா, என்னை விட்டு போயிட்டே. இந்த அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்பன் வீட்டு முன்னால தப்படிக்கிறது தப்பு மேன். அழுது புரண்டாலும் திருமாது. அவ சாகல, உயிரோடு தான் இருக்கா. என் பக்கத்துல படுத்திருக்குமே. என்ன மொத்தமா குழப்புறா? நான் உள்ள போய் பாக்குறேன். அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்ப வீட்டுல அழுகுறலா? 6 ரூபான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு சாதனை புரிஞ்ச வேண்டி என் வீட்டுல சோதனையா? இவங்க எல்லாம் உனக்கு போதனையா? சொல்லிட்டாடு, இல்லன்னா அழுதுட்டு சொல்லு. 2ஐயும் சேர்த்து செஞ்ச 6 ரூபாய் எடுத்துனா ஒட்டு மொத்தமா எல்லாரும் யாரும் கொண்டையா செய்து போடுங்க. மேய்ச்சலுக்கு போன நம்ம கருப்பாட்ட யாரோ திருடிட்டு போயிட்டாங்க மாமா. நாசமா போக, கைகால் விளங்காம போக, கரையான் திங்க, பாம்பு கொட்ட, அவன் முகத்துல நெருப்பள்ளி கொட்ட. என்னது? சாராய கடையில வித்தது நம்ம ஆடா? ஏன் ஆட்டை வித்து ஊருக்கே சாராய தானம் பண்ணிட்டேன். அடுத்து நீ எல்லாம் ஒரு மனுஷன். பின்ன நான் என்ன நாய்க்குட்டியாடியா? நீ தூங்கும் போது குழவி கால போட்டு கொண்டு இருக்கணும். குழவிக்கல்ல வலிக்கிற அம்மிக்கெல்லாம் எடுத்து போடு. உன்னை கட்டிக்கிட்டு பதிலா என் மாமனை கட்டி இருந்தா இப்படி நடந்திருக்குமா? இதை விட அசிங்கமா நடந்திருக்கும். அவனை பத்தி பேசாத. என் போதைய குப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் பெரிய மன்மத. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மாமா மாமுதாயா? அப்படியே நில்லு. அங்க இருந்து என்னடி எடுத்து வர? மாமா சாமான எல்லாம் மறந்துட்டு போயிடுச்சு. அத நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி அவனையே அடிச்சு துரத்தியாச்சு, அவன் பொட்டி எதுக்கு நீ எடுத்துட்டு வர்ற? எனக்கு தெரியுமடி, அவனை செஞ்சு ஒன்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு. இந்த மாதிரி எல்லாம் பேசினா நான் போயிடுவேன். போடு. இந்த அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்பனை பகைச்சிட்டு நீ எங்கேயுமே வாழ முடியாது. போடு. போடு. நான் தான் போய்கிட்டே இருக்கேன். நீ எல்லாம் ஒரு புருஷன், உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம். ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்றியா? இந்த பத்திரி சாபம் பலிக்கும். ஒரு வாய் சோத்துக்கு இந்த ஊரெல்லாம் அலைய போற. 6 ரூபான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்ச வேண்டி இந்த ஆண்டியப்ப. போடு. ஆண்டியப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என் பொண்டாட்டி கோவிச்சுட்டு போயிட்டா. அவளை கூப்பிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லு. ஆண்டியப்பா, விட்டுரு.